அண்மைச் செய்தி. நாகை மாவட்டத்தில் வெண்மணி நெல் கொள்முதல் நிலையத்தில் பல நாட்களாக கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை லாரிகள் மூலம் கிடங்கிற்கு எடுத்துச் செல்லாததால் நெல்மணிகள் முளைத்து வீணாகிறது. இதுகுறித்த செய்திகளை வழங்குவதற்காக குணசீலன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் குணசீலன், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சையத். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,00,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தற்போது 80% மேல் அறுவடை பணிகள் முடிவுற்ற நிலையில் மீதமுள்ள அறுவடை பணிகள் பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அறுவடை பணி செய்யப்பட்ட நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வதற்காக அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டது. ஆனால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை முறையாக லாரிகள் மூலம் இயக்கம் செய்யப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களிலும் சராசரியாக 5000 முதல் 7000 மூட்டைகள் கிடங்கிற்கு இயக்கம் செய்யப்படாமல் தேங்கி கிடக்கிறது. இதனால் மேற்கொண்டு கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை தடுக்க இடமில்லாமல் கொள்முதல் செய்யும் பணி நிறுத்தப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கில் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை தேங்கி கிடைக்கிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் பருவமழை தீவிரமடைந்து தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் வெண்மணி அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை மழையில் நனைந்து வருகிறது. மேலும் மழையில் நனைந்த நெல் மூட்டைகளை தார்பாய் கொண்டு மூடுவதால் இறுக்கம் ஏற்பட்டு நெல்மணிகள் முளைத்து சாக்கிற்கு வெளியே வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கொள்முதல் செய்வதற்காக அடுக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து சேதமடைந்து வருகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கிடங்கிற்கு எடுத்து செல்லாமல் மழையில் நனைந்து முளைத்து வீணாகி வருவதால் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதுபோன்று விவசாயிகளின் நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து சேதமாகி வருவதால் விவசாயிகளின் கலக்கத்தில் ஏற்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு சாகுபடி பரப்பளவு அதிகமாக இருக்கும் நிலையில் அதற்கு தகுந்தாற் போல் பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என கூறும் விவசாயிகள் உடனடியாக நெல் மூட்டைகளை இயக்கம் செய்து தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என நாகை மாவட்ட விவசாயிகளின் எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் உள்ளது. மேலும் பார்த்தீர்களானால் மாவட்டத்தில் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால், அதாவது இந்த ஆண்டு மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளை வேளாண்மை துறையினர் மூலம் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள நிலப்பரப்பை கணக்கெடுத்து அதற்கு தகுந்தாற் போல் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை திறந்து விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள நெல்மணிகளை கொள்முதல் செய்திருக்கலாம். ஆனால் முறையான திட்டமிடல் இல்லாததால் விவசாயிகளை தற்போது நெல் மூட்டைகளை மழையில் நனைந்து விற்க முடியாமல் வேதனை அடைந்து வருகின்றனர். சையத். இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசீலன்.